கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லைஃபே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுகுறல், ஒரு பயம். அந்த பயம் அடுத்த செகண்ட் அந்த மரணத்தை நோக்கி இருக்கிற ஒரு பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு அவர் பயந்துருப்பாருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய தாக்குதல் எல்லாமே அந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். லைஃபே முடிஞ்சுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பயம். அண்ட் எல்லாமே வேற எந்த ஒரு ஸ்டேட்லயோ வேற ஏதோ ஒரு கண்ட்ரிலயோ நடக்கல. இது நடந்தது நம்ம தமிழ்நாட்டில். அண்ட் எல்லாத்துக்கும் மேல நம்ம நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள் தான், நம்மளை சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தர் தான். ஸோ நமக்குள்ளேயே இந்த ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது இல்லாதது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 64 வெட்டுகள். அந்த 64 வெட்டுகளையும் தாண்டி போன 24ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்குது. போன 24ஆம் தேதி நைட் இந்த சம்பவம் நடக்குது. அப்பத்திலிருந்து ஸ்டில் நவ் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அதுல முக்கியமான ஒரு 2 பர்சனை அரெஸ்டும் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்ற வாக்குமூலம் இன்னுமே ஷாக்கிங்கா இருக்கு. அது ஒரு பக்கம் நம்ம பார்ப்போம் என்ன நடந்தது அண்ட் ஸ்டில் நவ் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நம்ம பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மள ஒருத்தர், உங்கள ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டர் தான் நேச பிரபு அப்படிங்கிறவர். நியூஸ் 7 அப்படிங்கிற ஒரு மீடியால ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட். ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னாலே தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மரியாதை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் அவர்கள் அவர் அந்த லெவல், அவர் லெவல்ல அந்த பேனாக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கறத நிரூபித்த ஒரு நபர் கலைஞர் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நிறைய பர்சன்ஸ், மீடியா, மூவி, அப்புறம் இன்னைக்கு நம்ம நாட்டையே ஆண்டுட்டு இருக்கிற நிறைய பர்சன்ஸ்ல நிறைய பேர் ஏதோ ஒரு இன்டைரக்டாவோ டைரக்டாவோ மீடியாவுக்கும் மூவி ரிலேட்டடா இருக்கிற அந்த ஒரு விஷயத்துல ப்ரொஃபஷன்ல சம்மந்தம் இருக்கும். ஸோ ஒரு நாட்டையே ஆளும் திறமையும் ஒரு ப்ரொஃபஷன்ல ஹைலி எஜுகேட்டடா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மீடியா அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி ஜேர்னலிஸ்ட்ஸ். அவங்களை தாண்டி ஒரு விஷயம், அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை எடுத்துட்டு போயிட்டு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய எண்ணமா இருக்கும். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட், இந்த பர்டிகுலர் விஷயத்தை பத்தி அவ்வளவா யாருமே பேசாதது ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் பேசினாங்க, யாருமே பேசல அப்படின்னு பேசும்போது நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது யூடியூப்ல இருக்கிற சேனல்ஸ் தான் நிறைய பேர் பேசியிருக்காங்க. யூடியூப்ல இருக்கிற மீடியா சேனல்ஸ் நிறைய பேர் பேசியிருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்ல மோஸ்ட்லி அவ்வளவா யாருமே ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 டேஸ்க்கு அதை டச்சே பண்ணல. எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்கோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின் போது சக மனிதரா, அபார்ட் ஃப்ரம் ஜேர்னலிஸ்ட் அண்ட் அபார்ட் ஃப்ரம் எவ்ரி திங், ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு போய் சேர்க்கறதுக்கு கூட இங்க ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஓகே, என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜேர்னலிஸ்ட் நேச பிரபு அப்படிங்கிறவர் நியூஸ் 7 ஒரு ஜென்யூன் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ அவர் எல்லா விஷயத்தையுமே தைரியமா வெளியே எடுத்துட்டு போயிட்டு போஸ்ட் பண்ணணும், மக்களுக்கு எடுத்துட்டு போயிட்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மிகப்பெரிய எண்ணத்தோட ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருக்கு போன 24ஆம் தேதி சாயங்காலத்துல இருந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங். ஸோ அவர் உங்க வீட்டாண்டியே நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க சார், காப்பாத்துங்க சார், எந்த வண்டியில் வராங்க கேட்டா பைக்ல வராங்க சார், எந்த பைக்கு நம்பர் சொன்னா நம்பர் தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலத்துல இருந்து நைட் வரைக்கும் அவரும் ஒரு 3-4 டைம்ஸ் போலீஸ் கிட்ட தொடர்ந்து கால்ல பேசிட்டே இருக்காரு. இங்க நிக்கிறாங்க சார், வண்டியோட லைட் ஒயிட் கலர் லைட்டா இருக்கு, மற்றபடி எதுவுமே எனக்கு தெரியல, வீட்ல இருந்து அந்த தோட்டம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கும், அங்கதான் நின்றுட்டு இருக்காங்க, எந்த வண்டியில வந்திருக்காங்கன்னு தெரியல, பட் ஸ்பீடா போற வண்டி தான், அது ஸ்பீடா போற வண்டி, அந்த மாதிரி கொஞ்சம் அவருக்கு தெரிஞ்சு அவர் பார்த்து அந்த ஐடென்டிபிகேஷன் எல்லாம் சொல்ல முடியுமோ அந்த மொமெண்ட்லயும் அவர் சொல்லிட்டே இருக்காரு. ஸோ அப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நைட் அவர் கிளம்புறாரு. நைட் அவர் கிளம்பிட்டு கார்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து திரும்பியும் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி, சார் நான் இப்போ சேஃபான ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன், திருப்பி என்ன பார்த்துட்டு போனாங்க சார், இப்போ பல்லடம் கிட்ட போயிருப்பாங்க, ஸோ எப்படின்னா கொஞ்சம் பாருங்க சார், காப்பாத்துங்க, லைஃபே ரொம்ப கஷ்டமா இருக்கு, பாருங்கன்னு சொல்லிட்டு
பேசிட்டே இருக்காரு. நைட்டு தூங்க கூட முடியல சார், எப்படி சார் தூங்குது, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாள் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கேன் சார், ஒரு மாதிரி இருக்கு. வீட்லேயே அவங்க அப்பா கிட்டே போயிட்டு கேட்டு போயிருக்காங்க. அவருடைய நேச்சர் ப்ரோடைய ஃபோட்டோ காமிச்சு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டு போயிருக்காங்க சார். அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு பேக்கரியில போயிட்டு கேட்டு போயிருக்காங்க யாருன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய இடத்துல என்னை பற்றி கேட்டு விசாரிச்சுட்டும் போயிருக்காங்க. பயமா இருக்கு சார், காப்பாத்துங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சரி ஓகே நீங்க வெயிட் பண்ணுங்க, நாங்கள் பார்க்குறோம் இன்வெஸ்டிகேஷன் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்தராக ப்ரொசீடிங்ஸ் பண்ணிட்டே இருக்கிற அந்த டைம்ல ஒரு ஈவினிங்ல இருந்து நைட் டைம்ல திடீர்னு திருப்பியும் வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி சார் வந்துட்டாங்க சார், சுத்து போட்டாங்க சார், காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க, லைஃப் முடிஞ்சுது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ற அந்த ஒரு மொமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதை நம்ம யூடியூப் சேனலில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இது இல்லை. பட் நீங்கள் யூடியூப்ல போய் தேடினீங்கன்னா அந்த ஆடியோ கிடைக்கும். ஸோ அந்த ஆடியோவில் வந்து ஒரு மிகப்பெரிய பெயினோட, ஒரு பயத்தோட, ஒரு லைஃப் த்ரெட்னிங் பயத்தோட ஒருத்தர் பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த அந்த குரல் கேட்கும் போதே நமக்கே உள்ளுக்குள்ள வந்து பயமா இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆழமா பயந்து 6 வண்டியில வந்திருக்காங்க சார். ஒரு இன்னோவோ, அந்த பயத்திலும் அந்த ஐடென்டிஃபிகேஷன், இன்னோவோ கார் வந்திருக்கு, இந்த கார் வந்திருக்கு சார், 6 வண்டியில வந்திருக்காங்க சார், சுத்து போட்டாங்க சார், வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே ஃபோன் கட் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 64 வெட்டுகள். இப்போ அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல சில ஆப்ரேஷன்ஸ்கள் பண்ணப்பட்டு இப்போ ஐசியூவில் வந்து இருந்துட்டு இருக்காரு அப்படின்றாங்க. இது சம்மந்தமாக 2 பேரை வந்து அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேரை அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஏரியா, திருப்பூர்ல இருக்கிற ஐயம்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் ஏதோ ஒரு ஸ்பா ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் வந்தது. அந்த ப்ராப்ளம்ல வந்து அந்த ஸ்பால வந்து நடத்திட்டு இருக்கிற வந்து சபரி விஜய் அப்படிங்கிற ஒரு பர்சன். ஸோ அவருக்கும் நேச்சர் பிரபு அப்படிங்கிறவருக்கும் வந்து ஒரு வாக்குவாதம். நேச்சர் பிரபு வந்து பணம் கேட்டாரு, அதாவது வெட்டு வாங்க ஜேர்னலிஸ்ட் வந்து பணம் கேட்டாரு. யார் கிட்டனா அந்த விபச்சாரம் தொழில் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் சபரி விஜய் அப்படிங்கிறவர், அவர்கிட்ட வந்து பணம் கேட்டாரு. அந்த பணம் கொடுக்கறவங்க வந்து ஒரு பெரிய பெரிய பிரச்சனை வந்து, அந்த பிரச்சனை காரணமா வந்து எங்களுக்கு வந்து ஒரு 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 சண்டை வந்தது. ஸோ அதனால இவங்க நான் முடிச்சு கட்டணும்னு விரும்பணும், அதனால தான் நாங்கள் வந்து கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி அதனால எங்கள் அட்டம்ப்டை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து அரெஸ்ட் ஆகிருக்கிற அந்த பர்சன் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அபார்ட் ஃப்ரம் எவ்ரி திங், ஒருத்தரை கொலை செய்கிற அளவுக்கு நம்ம சொசைட்டியில் இருக்க அந்த ஒரு வெஞ்சன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னைக்கு மாறும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்னமோ ஒரு தப்பு, ஓகே, ஈவன் இஃப் கேஸ் தப்பே பண்ணியிருந்தாலும், தப்பு இல்லைன்னு தான் சொல்ல முடியும், தப்பு ஓகே, மேபி அவங்க தப்பா சொல்றாங்க கரெக்டா சொல்றாங்கன்ற டாபிக் எல்லாம் போக வேண்டாம். நேச்சர் பிரபு சரி தப்பாவே இருந்தாலும் சரி, இல்ல இவங்க தான் தப்பாலும் சரி, ஏதோ ஒரு விஷயம். பட் எல்லாத்துக்கும் மேல ஒருத்தரை கொலை பண்ற அளவுக்கு ஏன், எதனால? அவங்களும் கஷ்டப்பட்டு வளர்ற ஒரு ஃபேமிலி, கஷ்டப்பட்டு மேல வரணும் அப்படிங்கிற நினைக்கிற ஒரு ஃபேமிலி, தான் வாழ்க்கையில சின்ன சின்ன அவங்களோட லைஃப்லயும் நிறைய சந்தோஷங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிற எல்லாரோட லைஃப்லயும் அப்படிதான். இப்போ என்னோட லைஃப்ல இருக்கட்டும் சரி, என்னோட லைஃப்லயும் எல்லாமே வந்து எல்லாரும் என்ன நினைப்போம், நம்ம எல்லாருமே வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஆசை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கிற விஷயம் தானே. அதே தானே மற்றவங்களுக்கும் இருக்கும். இப்போ எனக்கு என்ன ஆசை இருக்கோ அதுதானே மற்றவங்களுக்கும் அந்த ஆசை இருக்கும். ஸோ எனக்கு ஒருத்தர் மேல இருக்கிற கோபத்தினாலையோ, எனக்கு ஒருத்தர் மேல இருக்கிற வருத்தத்தினாலையோ அவரை நான் கொலை பண்ணணுன்ற லெவலுக்கு நான் போகிறது அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியை யோசிச்சு கூட இல்லை. அதை பத்தி அந்த அந்த தாட்டே இல்லாத ஒரு பர்சன்ஸா இங்க நிறைய பேர் இருந்துருக்கிற மத்தியில கொலை கூட பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு துணிவு எடுக்கிற அந்த மொமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு மென்டாலிட்டி அப்படிங்கிறது தான் இங்க பிக்கெஸ்ட் கொஸ்டின் மார்க்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அபார்ட் ஃப்ரம் எவ்ரி திங், என்னதான் தப்பு நடந்ததாலும், யார் பக்கமே ரெண்டு பேர் சைடும் தப்பு இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், ஒரு விவாதத்துக்கு எடுத்து வச்சாலும் கூட ஒருத்தரை கொலை பண்ற அளவுக்கு ஏன் அந்த அளவுக்கு வெஞ்சன்ஸ் அப்படிங்கிறது தான். இப்போ அவர் கொலை பண்ணிட்டா அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருமா? அதுக்கப்புறம் வேற எந்த பிரச்சனையும் வரவே வராதா? இல்ல அவர் கொலை பண்ணாம விட்டா அவரால் நிறைய டெய்லி பிரச்சனைகள் வந்துனே இருக்க போகுதா? டெஃபினெட்லி நாட். இப்போ ஒருத்தர் கொலை பண்ணாலும் சரி, கொலை பண்ணனாலும் சரி, ப்ராப்ளம் அப்படிங்கிறது வேற விதமா வேற ஒரு விஷயத்தை எப்பயுமே வந்துதான் இருக்க போகுது. அதனால ஒருத்தர் கொலை பண்ணா அந்த பிரச்சனை நம்ம ஃபுல்லா தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த மென்டாலிட்டி ஏன்? ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்ற ஒரு வீடியோ அப்படிங்கிறது தான் சொல்லணும். இதே ப்ராப்ளம் நாளைக்கு வேற யாருன்னா ஒருத்தருக்கு வேற எங்கன்னா நடக்கலாம், ஏன் நமக்கே நடக்கலாம். ஸோ அந்த பட்சத்துல இதெல்லாம் வந்து ரொம்ப கண்டிக்க வேண்டிய ஒரு விவாதம், கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அண்ட் எல்லாத்துக்கும் மேல அந்த மாதிரி எதுவும் இல்லாம ஒருத்தரை கொலை பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்குள்ளெல்லாம் போகாம தயவு செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனித நேயத்தோட, ஒருத்தருக்கு ஒருத்தர்
சகோதரத்துவத்தோட எப்பயுமே சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே எல்லா ஆசைகளும் அதிகமாகவே உண்டு. அந்த ஆசைகள் அதிகபட்சம் ஒரு மனுஷன் எத்தனை வருஷம் வந்துட போகிறோம், ஒரு 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், அதுக்குள்ள எத்தனையோ நோய்கள் இருக்குது, எத்தனையோ விதமான மரணங்களும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒருத்தர் இன்டென்ஷனாக ஒருத்தரை போயிட்டு கொலை செஞ்சு அவங்களோட வாழ்க்கையை முடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் கொடூரமான ஒரு குற்றம் அப்படிங்கிறது தான் வருத்தத்தோட நம்ம சேனலில் வந்து இன்னைக்கு பதிவு பண்ணுறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த நேசப்பிரபு அப்படிங்கிற அந்த நபர் வந்து சீக்கிரம் குணமடைந்து வீடு திரும்பவும் அண்ட் அகைன் திரும்பவும் இதே ஜேர்னலிஸ்ட் ப்ரொஃபஷனில் யாரும் எட்ட முடியாத ஒரு உயரத்தை அவர் எட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையோடு, ஒரு மிகப்பெரிய வேண்டுதலோடு இந்த வீடியோ நம்ம முடிப்போம். அண்ட் நீங்களும் வேண்டிக்கோங்க, சீக்கிரம் அவர் வந்து குணமடையணும். டேக் கேர். பை.